நம்ம தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் அண்ட் அசிஸ்டன்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 44,900 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 44,900 ரூபா தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 31/12/2024 அதாவது இந்த மாதம் 31 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா supremcourt.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்களே உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வெளியாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் அண்ட் வியூஸ் அண்ட் பிடிஎஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வியூஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், சீனியர் அசிஸ்டன்ட் அண்ட் பர்சனல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அதாவது 3 விதமான நோட்டிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதுதான் இதோடைய அஃபிஷியல் அதாவது நோட்டிஃபிகேஷன். இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3ஆம் தேதி தான் இது வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இந்தியன் சிட்டிசன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31/12/2024 அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 31 போஸ்ட் இதுக்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 31, 33, 43 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்டுக்காக 31 வேக்கன்சியும் அண்ட் சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 33 வேக்கன்சியும் அண்டு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காக 43 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ அண்ட் குரூப் என்ற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் அதாவது சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44,900 ரூபாயும் அண்டு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காக 47,600 ரூபாயும் அண்டு கோர்ட்டு அதாவது கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 67,700 ரூபாயும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ அண்டு குரூப் பின்ற கேட்டகரியில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகலாம் அண்ட் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் எல்லாம் ஆகாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் எல்லாம் ஆகாது. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுக்கான பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா 11/8 அண்ட் லெவல் 7 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பேவே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே இவ்வளோ சேலரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைகோர்ட்டில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஜாபுக்கான சேலரி வந்து கிடைக்காது. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது போஸ்ட் கோர்ஸ் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி லாவில் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் ரைட்டிங் வந்து வேர்டு பர் மினிட் வந்து 120 வேர்டு வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வித் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரெகுலர் பேசிஸ்க்காக சர்வீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு டைப்பிங் ரேட்டு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியில் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். அண்டு ஷார்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் அண்ட் லோவர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி
எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசிஆர்எஸ்டி இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது ஏஜ் லிமிட் அப்பர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரிக்கும் கிடையாது. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அண்ட் டைப்பிங் ரேட்டிங் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மாஸ்டர், அதாவது கோட் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு வந்து 40 வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக், சரிங்களா, 2% மிஸ்டேக் வந்து இவங்க வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. டோட்டலாக வந்து 10 மார்க்கான எக்ஸாம் இருக்கும். அந்த 10 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான குவாலிஃபைடாக நீங்கள் ஆகுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட், அதாவது இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வேர்டு பர் மினிட் வந்து நீங்கள் டைப்பிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 1%க்கு எவ்வளோ மிஸ்டேக்கு, 2%, 3%, 4, 5% வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஸ்டேக் இருக்கும் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம், அதாவது ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் வந்து 50 கொஷின் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அடித்தா நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 45 minutes வந்து உங்களுக்கு இருக்கும். ஜென்ரல் நாலேஜில் வந்து உங்களுக்கு 45 கொஷினும் அண்ட் ஜென்ரல் ஆக்டிடியூடில் வந்து உங்களுக்கு 15 கொஷினும் அண்டு ரிலேட்டட் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜில் 25 கொஷினும் அண்ட் லாவை பற்றி 10 கொஷினும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் மினிமம் குவாலிஃபைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இதே மாதிரி தான், சரிங்களா, 3 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது கோர்ட் மாஸ்டருக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மற்ற 2 ஜாபுக்கும் 2 அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் கோர்ட் அசிஸ்டண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு மட்டும்தான், அந்த அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கா அப்படின்றத மட்டும்தான் இவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டர் வந்து 23 இடத்துல வந்து, அதாவது 23 ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இடத்துல உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணுற போது உங்களுக்கு 3 டெஸ்ட் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் சென்டர், அதாவது உங்களுடைய ஃபேவரட் அண்ட் நஸ்தீக், அதாவது உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற சென்டர் வந்து எது அப்படின்றதையும் உங்களுக்கு குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய நியரஸ்ட் சென்டர் எது அண்ட் நீங்கள் 3 எது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதாவது அப்ளிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கான வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4/12/2024, அதாவது இன்றைக்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் பேபிள் தான். அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மற்ற கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஹெச் கேண்டிடேட் அண்ட் டிபெண்டட் ஃப்ரீடம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 250 ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற கெட்வேல வந்து பார்த்திங்கன்னா யூசிஓ பேங்க்கில் வந்து நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் எப்படினாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசியில் 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 31 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அண்ட் எக்ஸாமினேஷன் மாடல் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நானும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பிடிஎஃபை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்கு தான் வரும். இதில் வந்து ஆன்லைனில் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி ஈவினிங் தான் வந்து ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்லைனில் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அண்ட் எப்படி நீங்கள் லாகின் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு
உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.